ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து ஒரு புலவு சாதம் தான் வந்து செய்கிறோம். அது யார் செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா தான் வந்து செய்கிறாங்க. அது எப்படி செய்கிறாங்கன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். திடீர்னு நம்ம அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். சரி, அக்கா வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா புலவு சாதத்துக்கு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, நீங்கள் ரெடி பண்ணுங்க, நான் அதை வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் வந்து ஷூட் பண்ண ஆரம்பித்தாச்சு. புலவு சாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சிம்பிளாக வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. இது வந்து உண்மையாகவே இப்படி தான் செய்வாங்களா இல்லை நீங்கள் இப்படி செய்கிறீங்களான்னு கேட்டேன். இது வந்து வெரி வெரி சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது அக்கா வந்து சாப்பாட்டுக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஸ்டாரு, ஏலக்காய் இப்படி எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் வந்து பண்ணி வச்சுட்டாங்க. மறுபக்கம் பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த தேங்காய் துருவல் வந்து அப்படியே வைக்காமல் அரைச்சி அதை வந்து பாலாக எடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து புலவு சாதத்துக்கு வந்து ஒரு சிக்கன் கிரேவி செய்கிறோம் இல்லையா, அதுக்கு எவ்வளோ வந்து அளவு பார்த்திங்கன்னா 1/2 kg வந்து சிக்கன் எடுத்துருக்காங்க. 1/2 kg வந்து புலவு சாதத்துக்கு வந்து அரிசி எடுத்துட்டாங்க. 2 டம்ளர் வந்து அரிசி எடுத்துருக்காங்க. நம்ம இது மாதிரி புலவு சாதம் இல்லை பிரியாணி அது மாதிரி நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து டம்ளர் கணக்காவது இல்லை படி கணக்காவது வந்து தான் பாத்திர கணக்கில் தான் வந்து அளவு வச்சுக்கணும். இப்போ 1 டம்ளர் அரிசி போடுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து கரெக்டாக வந்து 2 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா அதோட ஒரு கைப்பிடி அளவு தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி அளவு மட்டும் எப்பயுமே சரியாக வைக்கணும். அதிகமாக போனாலும் சரி, கம்மியாக வந்தாலும் சரி, சாதம் வந்து அதோட கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக கொடுக்காது. இப்போ நம்ம வந்து இன்றைக்கி குக்கர் பிரியாணி தான் செய்கிறோம். அதனால் குக்கர் வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து நெய் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் இருக்கும். நெய் வந்து 1/2 kg தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபா பாக்கெட் தான் வந்து 2 வாங்கிக்கிட்டாங்க. அது கரெக்டாக வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதோடு நம்ம எந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணுறோமோ அந்த ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் இந்த ஸ்டார்லாம் இருக்குங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து எண்ணெயில் போட்டு நல்லா ஒரு பொன் வறுவலாக வதக்கிக்கலாம். ரொம்பவும் வந்து காந்து விட்டுக்கூடாது. லைட்டாக ஒரு பொன் சிவப்பு சவந்ததுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து ஒரு 4 வெங்காயம் தான் எடுத்திருக்காங்க. நிறையாவும் எடுக்கலை. இந்த அளவே வந்து போதுமானது. இப்போ இந்த வெங்காயம், இந்த பட்டை எல்லாமே சேர்ந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம வந்து பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். எடுத்தோடனே நம்ம வந்து எண்ணெயில் பச்சை மிளகாய் போட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா வந்து சுருங்கிடும். ஆனால் இது அப்படி கிடையாது. இந்த வெங்காயத்தில் போடுறதுனால அதோட வந்து காரம்லாம் வந்து இறங்கி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வந்து பொன் வறுவலாக வந்து வறுத்துக்கலாம். உண்மையாக சொல்கிறேன், எங்கள் அக்கா வந்து சாப்பாடெலாம் வந்து செம்மையாக செய்வாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு குக்கர் கிடைச்சாலே போதும். அவங்க வந்து குக்கரில் வந்து 1/2 kgலாம் வந்து செஞ்சுருக்காங்க. 1 டம்ளர் 2 டம்ளர் போட்டு கூட பசங்களுக்கு வந்து செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வந்து அந்த வெங்காயம் வந்து நல்லா ஒரு பொன் வறுவல் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கரெக்டாக வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே வந்து கலந்து நல்லா எண்ணெயில் வந்து நல்லா வந்து வதங்கட்டும். இப்படி வதங்கும் போது நமக்கு வந்து ஒரு வாசனை வந்து தெரியும். அந்த வாசனை வந்துட்டு அப்படின்னா நமக்கு வந்து நல்லா வந்து இந்த வந்து ரெடி ஆகிட்டுன்னு வந்து அர்த்தம். இந்த நேரத்தில் நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க அந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இது எல்லாத்தையும் வந்து கலந்துக்கலாம். இதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து சுருளை வதக்கிக்கலாம். இதுக்கு இடையில வேறு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்ப எங்கள் அக்கா வேறு சாதம் மட்டும் ஒழுங்காக வரல, ஒன்றா தான் நான் மச்சான்ட்ட மாட்டி விடுவேன்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, ஓவர் ஆல்பர் வேறு பண்ணுறோம், இன்றைக்கி சாதம் மட்டும் நல்லா வரலினா அப்புறம் அவ்வளோதான் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புலம்பிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத, சாதம் உண்மையிலேயே சூப்பராக வரும், நீ வதக்கலே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு ஃபன்னாக போயிட்டு இருந்தது. இப்போ இது வந்து எல்லாமே வந்து நல்லா சுருளை வந்து வதங்கிட்டு இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காய் பால் வந்து கரெக்டாக வந்து 1 டம்ளர் வந்து எடுத்துக்கலாம். இந்த புலவு சாதத்துக்கு வந்து தேங்காய் பால் வந்து 1 டம்ளரும் மற்ற 3 டம்ளரும் நார்மல் வாட்டர் வந்து நம்ம வந்து கலந்துக்கலாம். ஏன் இப்படி 1 கிளாஸ் மட்டும் தேங்காய் பாலும் பாக்கி 3 கிளாஸுமே நார்மல் வாட்டர் கலந்துருக்காங்கன்னா அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து நல்லா எம்மியாக இருக்கும். நம்ம பண்ணுற இந்த சாப்பாடோட ஃப்ளேவர் வந்து அப்போ தான் ரொம்ப கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டாங்க. தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். உடனே வந்து குக்கர் மூடி போட்டு விசில் வைக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். தட்டு போட்டு மூடி வச்சு நம்ம வந்து கொதிய வரணும். அந்த கொதிய வர நேரத்தில் நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி வந்து கழுவிட்டு ஊற வச்சுருக்காங்க. 2 கிளாஸ் அரிசி போட்டிருக்காங்க. 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் வந்து தண்ணி கலந்துருக்காங்க. இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதிஞ்சதுக்கப்புறமா டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்புலாம் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி போட்டு
இப்போ நம்ம வந்து குக்கர் மூடி வந்து போட போகிறோம். குக்கர் மூடியை போட்டுட்டு எத்தனை விசில் வைக்கணும்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து குக்கர் மூடி போட்டாங்க. அதில் இப்போ வந்து விசில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து விசில் வந்துட்டு கரெக்டாக வந்து 2 கிளாஸ் அரிசிக்கு வந்து 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதுக்கு வந்து 2 விசில் வந்து வச்சுருக்காங்க. இப்போ அது ரெடி ஆகிட்டு அதை உடனே திறக்காமல் அது ஹீட் வந்து கம்மியாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு கடாய் வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இருந்தாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்காக. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம பிரியாணிக்கு போட்டோம் இல்லைங்களா, பட்டை கிராம்புலாம் அதேமாதிரி போட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். கசகசாவும் போட்டுட்டு இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை பொடிசு அப்படியே போட்டுடலாம். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் அதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா வந்து வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி வந்து வேறு எப்போ சேர்க்குறாங்கன்னு தெரியல, ரொம்ப வேறு லாங்காக எடுத்துட்டேன். இடையிலையும் உங்கள்கிட்ட ஏதாச்சும் நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கணும் இல்லைங்களா. இப்போ இது வந்து நல்லா வந்து அக்கா வந்து கரண்டி வச்சு சூப்பராக வந்து குத்தி நல்லா வதக்குறாங்க பார்த்தீங்களா. இது மாதிரி குத்தி வதக்குனிங்கன்னா அது உள்ள வந்து எண்ணெய் ஏறுமா அப்படின்னு வந்து சொன்னாங்க. சொல்லலாம் சோறு போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நம்புங்க, நம்பலினா உங்கள் விருப்பம்தான். இப்போது நமக்கு வந்து வெங்காயம் சரியான அளவுக்கு வதங்கிட்டு இந்த நேரத்தில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதை வந்து சேர்த்துக்கலாம். கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வந்து நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கிக்கிட்டே இருக்கோம். ஒரு பக்கம் எங்கள் அக்கா பையன் வேறு ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்கான். ஏன்டா அழுகுறேன்னு கேட்டதுக்கு நான் வீடியோ எடுக்கிற சித்தி அப்படின்னு சொல்கிறான். எண்ணெய் வேறு பக்கத்தில் இருக்குது, மேலே கீழே தெளிச்சிட்டுனா பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டுறான்னு சொல்கிறேன். அப்பயும் அவன் கேட்கல. சரி ஒரு பக்கம் அழுதுகிட்டே இரு, உங்கள் அம்மா இப்போ தான் ஒரு வழியாக தக்காளியை போட்டா அப்படின்னு சொல்லிட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை கிராம்பு இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்ல ஒரு சூப்பரான முறையில் நம்ம வந்து இப்போ வந்து வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கிக்கிட்டே இருக்கும்போது அடுத்தது என்ன போட போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த கருவேப்பிலை தான். கருவேப்பிலை போட்டு நல்லா புதினா இலையும் போட்டு சூப்பராக வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த புதினா கொத்தமல்லியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் நம்ம அக்கா தங்கச்சி மாதிரி. எப்பயுமே சரி ஒரு சாப்பாடு செய்யும் போது புதினா கொத்தமல்லி கருவேப்பிலாம் இருக்கணும். அது எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த சாப்பாடே வந்து நல்லா இருக்காது. பச்சை மிளகாவும் சேர்த்து தான் சொல்கிறேன். நம்மளில் ஒருத்தவங்க கிறுக்கு முறுக்காக பண்ணாலும் சரிங்க, பச்சை மிளகா மாதிரி அவங்க எல்லாருமே இருந்தால் தான் அந்த இடமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி தாங்க இந்த பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இது எல்லாமே இருந்தால் தான் நம்ம செய்யக்கூடிய அந்த சாப்பாடும் நல்லாயிருக்குங்க. இப்போ எல்லாமே வந்து வதக்கி எடுத்தாச்சு. இந்த நேரத்தில் நம்ம வச்சுருக்க 1/2 kg சிக்கன் இதில் போட்டுடலாம். இப்போ சிக்கனை நம்ம வந்து இதில் போட்டோம். இதை வந்து நல்லா வந்து நம்ம வந்து இந்த வெங்காயம் தக்காளியோடு நம்ம வந்து சூப்பராக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சிக்கனை வந்து நம்ம மெதுவாக வந்து வதக்கி எடுத்துக்கலாம். அதில் மெயினாக 2 லெக் பீஸ் கிடக்கு பார்த்தீங்களா, அது 2மே வந்து எங்கள் அக்கா பசங்களுக்கு தான். எங்கள் மச்சான் பிளான் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க போல இருக்குது. அவங்களாம் சின்ன பிள்ளையாக இருந்தப்ப இந்த லெக் பீஸ் நமக்கு தானே அவங்க எதிர்பார்த்துப்பாங்க. இப்போ அவங்களாம் பெரியவங்களாம் வளர்ந்து அவங்களுக்கே ஒரு குழந்தை இருக்கும்போது நம்ம குழந்தைங்க தான் இந்த லெக் பீஸ் உழுவணும்னு நினச்சி தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம நல்லா வந்து இதை வந்து வதக்கி எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச மாமியாரி நாத்தனாரையும் தான் சேர்க்க போகிறோம். ரொம்ப காரமாக இருக்குது இல்லைங்களா, அதனால நான் வச்ச ஸ்பெஷல் பேர் இது. இவங்க மட்டும் என்னங்க, ஒரு குழம்பு வச்சா இவங்களும் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுவாங்க தான். அப்போ இந்த சிக்கன் யார் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இது வந்து விருந்தாடி மாதிரி. கரெக்டாக விருந்தாடி வர நேரத்தில் இந்த நாத்தனாரும் மாமியார் உள்ளே புந்துடுறாங்க பாருங்கள். சிக்கனை நான் ஏன் விருந்தாடி மாதிரி அப்படின்னு சொல்கிறேன்னா, எப்பயாவது தானே எடுத்து சமைக்கிறோம், அதனால் சொல்கிறேன். இப்போது இதில் வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது இதில் நம்ம உப்பு மட்டும் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து தண்ணி ஊற்றி ரெடி பண்ணிடலாம். உப்பு சேர்த்த உடனே நம்ம வந்து தண்ணி ஊற்ற வேணாம். அந்த சிக்கனில் வந்து உப்பு வந்து கொஞ்சம் சுரக்கட்டும். அதனால இப்போ நம்ம உப்பு போட்டு ஒரு கிளறி விட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம வந்து இந்த உப்பில் வந்து வேக விட்டுடலாம். இதை பார்க்கும் போதே எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இந்த செட்டிநாடு கிரேவிலாம் பண்ணுவோம்ல அதே மாதிரி இருந்துச்சு நேர்லலாம் பார்க்கும்போது. இப்போ மொபைலில் எடுத்த வீடியோலையுமே வந்து அப்படி தான் இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம வந்து தண்ணி சேர்த்து இதை வந்து மூடி வச்சிடலாம், ஒரு மூடியை போட்டு. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து ஒர்க்குக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா உங்கள்கிட்ட. அந்த ஒர்க்கு வந்து இப்போ வந்து எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டு நான் அடுத்து வந்து ஒர்க்குக்கு வந்து கிளம்புறதா இருக்கேன். இனிமேலுக்கு வந்து என்ன மாதிரி வீடியோலாம் நான் போட போகிறேன், என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஆனால் வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி என்னோடய வீடியோலாம் வந்து பாருங்கள். என்ன பண்ணுறது, என்னோடய சுச்சுவேஷன் வந்து இப்போ அப்படி இருக்குது. அதனால் தொடர்ந்து நான் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ வந்து நம்ம சேனலுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம தண்ணியெலாம் வந்து ஊற்றி சரியான அளவில் இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக
தேங்காய் வந்து சேர்த்துடலாம். தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்க பால் இல்லாமல் நம்ம வந்து தேங்காய் அரைச்சி அப்படியே வந்து சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ஃபியூ மினிட்ஸ் கழித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தரமான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிட்டு, நம்ம இதை வந்து இடையில மூடி போட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. லைட்டாக கொதிய விட்டு இறக்கணுன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா கம சிக்கன் கிரேவி ரெடி. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா குக்கர் ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். குக்கரையும் வந்து நம்ம திறந்து இப்போ அந்த குக்கர் சாப்பாடு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. குக்கரை வந்து இப்போ திறந்துடலாம். குக்கரை திறந்தாலே தெரியுது ரொம்பவே சாப்பாடு வந்து அற்புதமாக வந்திருக்கு. குழஞ்சும் போகலை, ரொம்ப வெறையாகவும் வரலை, அப்படி ஒரு ஆப்சமாக வந்து வந்திருக்கு நம்ம குக்கர் சாப்பாடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ஸ்பெஷல் ரெடி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி மறக்காமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்க அந்த குக்கர் சாப்பாடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா மறக்காமல் ப்ளூ ஹார்ட்டினை கமெண்டில் கொடுங்க. இல்லை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் உங்கள் வீடியோவை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு க்ரீன் ஹார்ட்டினை மறக்காமல் கமெண்டில் போடுங்க. அடுத்த ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ, டாட்டா.